ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லாண்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ நான் இந்த காமிக்கிறது வந்து பார்க்கிங் ஏரியா. ஸோ குயின்ஸ்லாண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹியூஜான ஒரு பார்க்கிங் ஏரியாவை தாங்க கொடுக்குறாங்க. ஸோ பார்க்கிங்க்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குங்க. கொஞ்சம் தள்ளி போகணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு. ஸோ பார்க்கிங்க்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள டிக்கெட் கவுண்டரு. டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 750 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு. கிட்ஸுக்குன்னு பார்த்துக்கும் போது 650 rupees சார்ஜ் பண்றாங்க. கிட்ஸுக்கு வந்து ஏஜ் கிரைட்டீரியா அந்த மாதிரி கிடையாதுங்க. ஹைட்டை பேஸ் பண்ணி தான் கிட்ஸுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. 3 அடிக்கு மேல இருந்தாங்கன்னா 650 rupees சார்ஜ் பண்றாங்க. இது பத்தாம ஒரு இது மேப் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன கேம் எங்கெங்க இருக்கு, அதோட டைமிங்ஸ் என்ன அப்படின்றதுக்கு ஒரு மேப் மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் நம்ம கிட்ட கொடுத்துறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ள என்டர் ஆகணும். என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால் தாங்க. ஒரு 100 அடி உயரத்துல இருந்து ஃபாஸ்டா கீழே வந்து இறங்கி நிக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் கேமாவே உள்ள என்ட்ரன்ஸ்ல இருந்தது. இது முடிச்சுட்டு கொஞ்சம் உள்ள திரும்பி நம்ம ரைட்ல போனோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கேம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த சென்னையில் நான் வந்து 3 எம்ஜிஎம், பிஜிபி, குயின்ஸ்லாண்ட் 3த்துக்கு நான் போயிருக்கேங்க. இது 3த்துல கம்பேர் பண்ணும்போது குயின்ஸ்லாண்டில் தான் அதிகபட்சமான சில்ட்ரன்ஸ் பிளே கேம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு குழந்தைங்கள ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் கூட்டிட்டு போறீங்க, குழந்தைங்களுக்காக நீங்கள் கூட்டிட்டு போறீங்கன்னா குயின்ஸ்லாண்டை ப்ரிஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாவே இருக்கும். அதுல இந்த கப் மாதிரி ஒன்று இருக்குது, அதுல ஏத்தி விட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை வச்சிருப்பாங்கல்ல, ஸோ ஃபேமிலியோட போற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரைடும் இருந்தது, குட்டியா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் 2 கப்பு, ஹார்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதுல நான் காமிக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த கப்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பேர் 5 பேர் அதுல உட்காரலாம். இதுல நடுவுல ஒரு ஹேண்டில் மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸோ நம்ம அதை பிடிச்சி சுத்தும் போது அந்த கப்பும் கூட சேர்ந்து சுத்தும். ஸோ ஃபேமிலியோட ஒரு குழந்தைய கூட்டிட்டு போகணும் அப்படின்னா இந்த ரைடுக்கு போங்க. இதுவும் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியால செகண்டாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் என் பையன் சுத்தினா இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான கேம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜிக்ஸாக்க மேலே ஏறி ஏறி இறங்கும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சில்ட்ரன்ஸை ப்ரிஃபர் பண்ணும்போது நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னா இந்த குயின்ஸ்லாண்ட் நல்லா ஒரு என்ஜாய், சில்ட்ரன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்க குழந்தைங்களுக்கு கூட்டிட்டு போனா 750 rupeesக்கு வேர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது சில்ட்ரன்ஸ் கேம்ல ட்ரெயின், குட்டியா ஒரு மினி ட்ரெயின் மாதிரி இருந்துச்சு. என் பையன் அதுல போயே தீரணும் அப்படின்னு அடம் பிடிச்சான். சரின்னு சொல்லிட்டு அதுல அனுப்பிவிட்டேன். அது வந்து சும்மா ஒரு ரைடு, ஒரு ரவுண்டு மட்டும் போய் கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பால்ஸ் எல்லாம் செட் பண்ணி இந்த டிராம்போலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் செட்டப் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுவும் ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ரைடுக்கு வந்தாச்சுங்க. இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும், ரவுண்டா சுத்தும். ஸோ நம்ம கால் நீட்டிட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா டிஸ்கோ ஃபிளை, செம்மையா இருந்துச்சுங்க. இது சும்மா சொல்லக்கூடாது, நல்லா ஒரு ஸ்பீடா சுத்தும். இதுல ஒரு ரைட்ல ஒரு ஆள் உட்காரலாம், இல்ல 2 பேர் உட்காரலாம் நினைக்கிறேன். இதுல இதுவும் சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னடா இங்க ஒரு மாதிரி ட்ராக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, முடிஞ்சா ஈவினிங் வரைக்கும் இருந்தா இதையும் நம்ம கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். ஸோ அப்புறம் நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10 o'clock இருக்கும். எல்லா ரைட்லயுமே செம கூட்டங்க. எங்களால உள்ள ஒரு ரைடுக்கும் லைன்ல நிக்க முடியல. சரி, வாட்டர் கேம்ஸ் போயிட்டு நம்ம லாஸ்டா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேம்ஸ் போலான்னு பார்த்தோம். ஹிமாலயன் ரைடு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் இதுக்கு முன்னாடி போயிருந்தேன். ஸோ ஃபேமிலி, அம்மா அப்பா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால அங்க கூட்டு போலான்னு போனேன். போற வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபன் ஹவுஸ் இருந்துச்சு. இந்த ஃபன் ஹவுஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் லேடிஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, ஜென்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுல நான் கூட்டிட்டு போயிருந்தேன், என் பையனையும் எங்க அம்மாவையும் நான் கூட்டிட்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள போய் ஒரு மாதிரி இறங்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரோலர் பிரிட்ஜ் மாதிரி கொடுத்துருந்தாங்க நடக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்லிப்பரே ஒரு மாதிரி நம்ம நடக்கும்போது ஆடிக்கிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி. அப்புறம் புசு புசுன்னு காத்தடிக்கிறது, கொஞ்சம் இருட்டா இருந்தது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதை வந்து நான் ஃபுல்லா என்னால் கவர் பண்ண முடியல, உள்ள இருட்டா இருந்ததுனால நான் எடுக்கல. என் பையன் பாத்தீங்கன்னா இந்த கேம் முடிச்சுட்டு வரும்போது அழுதுட்டே தான் வந்தான், பயமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இருட்டாவும் ஒரு மாதிரி இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃபன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து மிரர் ஹவுஸ் அதெல்லாம் இருந்தது. மிரர் ஹவுஸ்லாம் நிறைய வாட்டி நாங்கள் போயிருக்கோம் அப்படின்றதுனால மிரர் ஹவுஸ்க்கு நாங்கள் போகல. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே பக்கத்துலேயே நிறைய குட்டி குட்டி இந்த மாதிரி ஹவுசஸ் கேம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. 3D எஃபெக்ட் கேம்ஸ் அதெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ நாங்கள் அதுக்கெல்லாம் போகலங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிமாலயன் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இதுதாங்க ஹிமாலயன் ரைடுக்கான என்ட்ரன்ஸ். அந்த அங்கேயே வந்து மேப் போட்டிருப்பாங்க, ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க, நீங்க செக் பண்ணிக்கலாம்.
ஸோ எம்எல்ஏன் ரைடு போகும்போது இப்படி தான் உள்ள இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம லைனுங்க. ஏன்னா இது வந்து டைமிங்ஸ் தான். ஒரு 2:00 3:00 போல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால லைன் எக்கச்சக்கமா இருந்தது. இதுலயே எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல நின்னுட்டு அப்புறம் இந்த ரைடுக்கு ஸ்டார்ட் பண்ணி வந்தாச்சு. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு போட் மாதிரி இருக்கும். ஸோ 6 மெம்பர்ஸ் இதுல அலோ பண்ணுவாங்க. இந்த போர்ட் மாதிரி இருக்கும். 6 மெம்பர்ஸ் அலோ பண்ணுவாங்க. இது வந்து ஒரு குகைக்குள்ள போற மாதிரி போகுங்க. ஃபுல்லா வந்து வாட்டர் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நல்லா அலையா போயிட்டு இருக்கும். அதுல இந்த போட் அடிச்சுட்டு போகும். அந்த பாறையில இடிச்சு ஒரு திரும்ப பாருங்க. சூப்பரா இருக்கும் இதுல. நீங்க கண்டிப்பா குயின்ஸ்லாண்ட் போனீங்கன்னா இதை மறக்காம நல்லா ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மறக்காம இந்த ஹிமாலயன் ரைடுக்கு உங்க ஃபேமிலியோட போயிட்டு வாங்க. நல்ல ஒரு மெமரியா இருக்கும் இது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்களேன். Soshit! Soshit! Soshit, நீ கத்து. ஒண்ணுல அவ்வளவுதான். அனிமல்ஸ் சோஷித் அனிமல்ஸ் வரும் பாரு. தண்ணி அழுக்கு. ஆமா பொறுமையா போகும். முதல்ல இது இப்படிதாங்க இருந்துச்சு இந்த ஹிமாலயன் ரைடு. செம்ம ஜாலியா செம்ம ஃபன்னான ஒரு கேம் ரைடு இது. ஸோ இதுக்கு வந்து மிஸ் பண்ணாம ஃபேமிலியோட போனீங்கன்னா மிஸ் பண்ணாம இதுல போயிட்டு வாங்க. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிட போயிட்டோம். ஏன்னா டைம் அப்பயே வந்து 2:00 ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பூலுக்கு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம். சாப்பாடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 240 rupees ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாப்பாடு குவான்டிட்டி குவாலிட்டியும் எதுவுமே டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ சாப்பாடு உங்களுக்கு எப்படி அதை நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா வெறும் லேடிஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் தான் அலோடுன்னு சொன்னாங்க. அந்த சர்க்கிட் வந்து தண்ணியில குதிக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லாக்கர் செட்டப் இருக்கு. லாக்கர் வந்து டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். 500 rupees 500 rupees நம்ம டெபாசிட் பண்ண 2 ஹவர்ஸ்க்கு மட்டும் தான் அது லாக்கர் கொடுப்பாங்க. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம அந்த கீயும் லாக்கரும் ரிட்டர்ன் பண்ணிட்டா அந்த 500 rupees நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணலன்னா அதுக்கான சார்ஜ் வந்து அவங்க பிடிச்சிப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த நயாகரா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. இந்த ஸ்விம்மிங் பூல்லையும் பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு ரோப் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ லேடிஸ் ஒரு பக்கம் ஜென்ஸ் ஒரு பக்கம் அந்த மாதிரி தாங்க இருக்கு. இதெல்லாம் போனீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாரர் ஹவுஸ். இங்க போயிருந்தாங்க. இங்க பையனை பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் நல்லா இறுக்கி டைட்டா மூடிட்டான். அவன் வரும்போது எப்படி சொல்றது ரொம்ப அழுதுருவானோ அப்படின்னு பார்த்தோம். பட் ஹாரர் ஹவுஸ்க்கு சொல்ற அளவுக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. எம்ஜிஎம் பிஜிபில நான் ஹாரர் ஹவுஸ் போனதில்லை. ஸோ அங்க எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இங்க வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் செட்டப் தான் வச்சிருக்காங்க. சும்மா அந்த அங்கங்க ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி நிக்க வச்சுட்டு அதை சும்மா திரும்பி பாக்குற மாதிரி அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம ட்ரெயின்குள்ளே நம்ம ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கு. அது பாட்டுக்கு போகும். ஸோ சைடில் வந்து இந்த லைட் எஃபெக்ட்ல இந்த பொம்மை இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த ஹாரர் ஹவுஸில் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருந்தாங்க. குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடுற மாதிரி. சும்மா என் பையனும் நானும் ஆடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு சரி நான் அனுப்பிவிட்டோம். நெக்ஸ்ட் தாங்க தரமான இதுவே வருது பாருங்க. சென்ட்ராக்ஸ் கேமு ஃப்ளாட்டா சுத்திட்டு இருந்தது. திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்தரத்தில் தொங்குற மாதிரி இங்க இருக்குங்க. இது சூப்பரா இருந்துச்சுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து ஹைலைட்டான ரைடு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்ட்ராக்ஸ் இந்த கேம் பேரு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்லாம் பெப்சி கொடுத்துட்டு தான் இந்த சென்ட்ராக்ஸில் ஏற்றுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெப்சி கொடுக்கறது இல்லை. ஏன்னு எனக்கு தெரியல. வாமிட் வரவங்க எல்லாம் இதில் போனீங்கன்னா கண்டிப்பாக வாமிட் பண்ணிடுவீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து மார்னிங்லாம் கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா இதுக்கு நான் வந்தேனே. இப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி ஒரு 4:30 மணி இருக்கும். கூட்டமே இல்லாம இருந்ததுங்க. சூப்பரா இருந்துச்சு இந்த ரைடு. போனீங்கன்னா மறக்காம என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சீட் பெல்ட்ல அவ்வளவு டைட்டா போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த சென்ட்ராக்ஸ் கேம் முடிஞ்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷிம் கார் வந்தோம். டேஷிம் கார் வந்து பெரியவங்களுக்கு தனியா கிட்ஸுக்கு தனியாவே இருக்குங்க. ஸோ இதுலேயே வந்து நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு போக நினைக்காதீங்க. இது ரொம்ப எப்படி சொல்றது ஹெவியா இடிக்கும் போது அப்படியும் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம ரைடு. எனக்கு இருக்கிறது ரொம்ப பிடிச்ச ரைடு இதுதான்.
இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுக்கும்போதே ஸ்பீடாக தாங்க சுத்துது. இதில் நான் வந்து என் அப்பா வேற கூட்டிட்டு போயிட்டேன். இது வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகி ரொம்ப ஸ்லாண்டிங்கா நிக்குது. அப்போ இந்த கார்னர்ல இருக்கவங்க என்ன நடக்குதுன்னா, இந்த கார்னர்ல இருக்கவங்க கீழே விழுற மாதிரி ஒரு ஃபீல். நம்ம டைட்டா பிடிக்கிறோம். பயத்துல வந்து நம்ம டைட்டா பிடிச்சிப்போம் இதை. இதுல வந்து நான் என் அப்பாவை கூட்டிட்டு போயிட்டேன். பாவம் அவர் ரொம்பவே பயந்துட்டாரு. ஸோ இந்த ரைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா என்ஜாய் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க யாராவது உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது பயம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்ல கூட்டு போங்க. நிஜமா சொல்றேன், பயந்துருவாங்க. ஆனா பாவம் என் அப்பாவும் ரொம்ப பயந்துட்டாரு. இப்ப பாருங்களேன், ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கா நிக்குது இல்லையா? இதுலதான் வந்து ரொம்ப பயமா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ட்ரெயினுக்கு வந்திருந்தோங்க. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சுல, ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ரவுண்ட் ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கு. இந்த ட்ரெயின்ல போனா ஃபுல்லாவே நம்ம ரவுண்ட் அடிக்கலாம். இது வந்து குயின்ஸ்லாண்டே சுத்தி கூட்டிட்டு போகும். கூட்டிட்டு போய் என்ட்ரன்ஸ்ல நம்ம விட்டுருவோங்க. இப்போ வந்து இந்த ட்ரெயின்ல போறவங்க பாத்தீங்கன்னா வெளியில போறாங்க, எக்ஸிட் ஆகுறாங்க அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த ட்ரெயின்ல போகணும். ஸோ இது வந்து ஏன்னா வெளியில என்ட்ரன்ஸ்ல கூட்டிட்டு போய் விட்டுருது. திரும்பவும் நம்ம வந்து உள்ள வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்களும் அப்படிதான் போனோம். ஸோ இதுல போனீங்கன்னா நீங்க நடந்து வெளில போறதுக்கு இதுல போனீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நல்லா நிறைய விஷயம் சுத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளஸ் இந்த ரைடு இல்லாமல் இன்னும் நிறைய ரைடு இருந்தது, என்னால் கேப்சர் பண்ண முடியல. ரோலர் கோஸ்டரும் செம்மையாக இருந்துச்சு. பட் நான் வந்து அந்த ரைடில் போகல. 2 பேராக அலோவ் பண்ணுறாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. ப்ளஸ் இந்த போட்டு இந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போட்லன்னு சொன்னல, இந்த போட்டில் வந்து எம்ஜிஎம்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டில் போகும். பட் இங்கே வந்து ஹைட்டு கொஞ்சம் இந்த ட்ரீஸ்லாம் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, ஹைட் கொஞ்சம் கம்மி தான். இது இல்லாமல் இந்த ஆக்டோபஸ் இந்த மாதிரிலாம் கூட நிறைய ரைடு இருந்ததுங்க. நாங்கள் அதெல்லாம் போகலை, டைம் இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் மார்னிங் சீக்கிரம் போயிட்டீங்கன்னா இந்த வாட்டர் கேம்ஸ்லாம் முடிச்சிங்கன்னா இந்த ஈவினிங் டைமில் போல் ரைட்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டைமில் போயிட்டு நீங்கள் இந்த ரைடில் எல்லாமே போய்க்கலாம். ப்ளஸ் இப்படி தாங்க இருக்கும். இந்த ட்ரெயினில் வர ரூட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும், வியூலாம் கூட நல்லாயிருக்கும். இது வந்து லாஸ்ட்டில் என்ட்ரன்ஸில் வந்து நம்மளை விட்டுருவாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து இறங்கிட்டோன்னே இந்த டேகை கட் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. 750 ருபீஸ்க்கு வேர்த்னா இந்த குயின்ஸ்லாண்ட் தாங்க. எம்ஜிஎம், விஜிபி, குயின்ஸ்லாண்ட் கம்பேர் பண்ணும்போது குயின்ஸ்லாண்ட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். 750 ருபீஸ்க்கு நல்லாவே வேர்த்து. சில்ட்ரன்ஸை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா குயின்ஸ்லாண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.